தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29-30 கூட வாசிக்கலாம். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இப்போ தகப்பன் சொன்னதுக்கு 2 மகன்களத்துல அந்த ரிப்ளை எப்படி இருக்கு பாரு. மகனே, என் திராட்சை தோட்டத்துக்கு இன்னைக்கு நீ போய் வேலை செய். அதை கேட்ட மூத்த மகன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பிறகு மனஸ்தாபப்பட்டு அவன் புறப்பட்டு போனான். போக மாட்டேன்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள ஆரம்பத்தில் அந்த சுயநலம் இருக்கிறது, இருதய கடினம் இருந்தது. உலக பிரகாரமாய் வாழ நினைச்சான், மற்றவர்கள் போல வாழ நினைச்சான், அல்லது எனக்கு வேறு வேலை இருக்கிறது அதை நான் செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி பல காரணங்கள் அவனுக்குள்ளே. ஆகவே தான் இப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குது என்று பல நிலைகளிலே அவன் மனதில் இருந்த நினைப்பை தான் வெளிப்படுத்துறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மூத்த குமாரன் சொன்ன ரிப்ளை. இப்போ இளைய மகன் அவன் என்ன சொல்றாங்க, போகிறேன் ஐயா என்று சொல்லிட்டு போகல. அவன் பரவாயில்லைங்க, மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனசை விட்டு போனான். ஆனா இவன் பாருங்க, போகிறேன் ஐயான்னு சொல்றான். என்ன மரியாதையோடு பேசுறான் பாருங்க. போகிறேன் ஐயா, ஆனா போகல. என்ன சொல்றான்? இவன் பேச்சு தாங்க அதிகம். இவன் பேச்சு இனிமையா இருக்கிறது, மிருதுவா இருக்கிறது, ஆனால் செயல் அதற்கு மாறா இருக்கிறது. இப்படிப்பட்ட இளைய மகன்கள் நம்மில் அநேகர் இருக்கிறார்கள். வாயில தான் ஊழியம், வாயில தான் பரிசுத்தம், வாயிலே தான் வைராக்கியம், ஆனால் செயலில் இல்லை. இதுதாங்க இன்னைக்கு பரிதாபம். இன்னைக்கு தேவராஜ்யம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு சும்மா இருப்பவர் மகன்கள் அல்ல. இதோ நான் போகிறேன் என்று புறப்பட்டு போய் நம்மால் ஆனதை செய்ய தேவனமாய் அழைக்கிறார். இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஏனோ தான் இது கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு என்று எதையாக செய்யுங்கள், இன்றைக்கு செய்யுங்கள், அன்பினால் அதை செய்யுங்கள், தகப்பன் இருதயத்தை அறிந்து செய்யுங்கள். அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.